இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் சக்கரவள்ளி கிழங்கு மசாலா வறுவல். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு இது மாதிரி குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு தாங்க வேக விடணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் பூவு. சக்கரவள்ளி கிழங்குல வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து பச்சரிக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் விட்டு உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்புத்தூள், சின்ன வெங்காயம் அரிஞ்சதையும் வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பெசர்ன சக்கரவள்ளி கிழங்கை போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெரட்டிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக விடுங்க. ஏன்னா மசாலாலாம் அந்த சக்கரவள்ளி கிழங்கோட சேரணும். இப்போ நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா ஒரு பெரட்டி விட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுட்டு சிம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சௌச்சோ சாம்பாரோட தொட்டுட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும்.